சென்னையில் தக்காளியின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளதால் தக்காளி வாங்குவோர் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வாட்டி வந்த வெயிலின் காரணமாக தக்காளியின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 முதல் 110 லாரிகளில் தக்காளி வரத்து இருந்த நிலையில் தற்போது 60 முதல் 70 லாரிகள் மட்டுமே வருகின்றன. இதன் காரணமாக தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 35 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளியின் வரத்து குறைந்து விலை விண்ணை முட்டியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 14 கிலோ எடை கொண்ட ஒரு தக்காளி பெட்டி தற்போது 850 முதல் 900 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. பெட்டி 60 பெட்டி 70 பெட்டி 50 பெட்டின்னு கொண்டு வரப்ப தக்காளி விலையே விற்கிறது இல்லைங்கண்ணா. 100 ரூபா 90 ரூபா 50 ரூபா இப்படி போயிடுச்சுங்கண்ணா. இப்போதைக்கு நார்மலாக தக்காளி காடு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போதைக்கு டெய்லி 800 ரூபா 900 ரூபா இந்த மாதிரி விலைவாசிக்கு போகுதுங்கண்ணா. பூசிக்குழி மருந்து, களக்கூலி, ஆள் கூலி செலவு எல்லாம் அதிகமான ஒரு 400 ரூபா 500 ரூபா கூலிக்கு போயிடுச்சுங்கண்ணா. இன்னைக்கு இதே விலை நீடிச்சா விவசாயிக்கு நல்லா சந்தோஷமா இருக்குங்கண்ணா. தக்காளி இந்த தடவை வைகாசி மாதம் நடவு போடும்போது மழை பெஞ்சு நாற்றே தலையில் அது ஒரு காரணம். ரெண்டாவது ஆந்திரா பகுதியில் கடுமையான மழை பெஞ்சனால அங்கே தக்காளி வரத்து குறைஞ்சி போச்சு. அது ஒரு காரணம் இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு. தக்காளியின் விலை ஏற்றம் தீபாவளி வரை நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.